கூட்டத்தை எங்கேயும் பார்க்கல. என்ன அப்படி சொல்ற? இங்க வாரிய கடலா உட்காந்து கிடக்குயா. ஆளி எந்திரிக்க கூட இடம் இல்லாம இருக்க. நமக்கு என்ன இனி ஆள் வந்தா என்ன, வரலாற்று என்ன, இனி மழையை அடிச்சு ஊத்துனாத்த என்ன, எல்லாரும் எந்திரிச்சு நீ வீட்டுக்கு போனாத்த என்ன, எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை. எப்ப பப்புன்னு வந்து உள்ள பப்புன்னு போட்டோனோ 45,000 செத்துச்சு. என்ன செய்ய சொல்ற? நீ வந்தாலுமே வந்துதானே தொலையணும். அதுக்காக ஏமாத்திரி பண்ணிட்டு வரமாட்டான். இவங்க பாக்குறாங்களோ பார்க்கலையோ, ஆள் இருந்தாலும் சரி இல்லாட்டும் சரி, ஆனா தர்ம முனீஸ்வரர் பார்த்து கொண்டு இருப்பார். அதனால நம்ம தொழில வந்து யாரும் ஒழிக்க கூடாது. அதனால நம்ம தெய்வம் தான் இந்த நாடகம். அதனால நமது பேரன்பு கட்டு பெரியவர்களுக்கும் பேர் மதிப்பு சார்ந்த நமது தாய்மார்களுக்கும் அந்த 10 பேத்துக்கும் என்னையா அந்த 100 நாளைக்கு போன ஆளுக்காக ஊராமே எங்கிட்டு ஏத்த இங்கிட்டு உட்காந்து என்ன நோலி மக்கா பூரா உள்ள போய் அங்கிட்டு போய் உட்காந்துக்கிட்டீங்க. ஊர் கட்டுப்பாட சரி விடு, நமக்கு என்னவா. நமது தாய்மார்களுக்கும் உடன்பெருமா நமது சகோதரர்களுக்கும் வருங்கால வழிபர்களுக்கும் எதிர்காலையில சிங்கங்களுக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு சொல்லக்கூடிய இங்கு காவல் பொறுப்பணி ஏற்று கடமை செய்வதற்காக வந்துள்ள நமது காவல்துறை அதிகாரியவர்களுக்கும் 64 கலைகளிலும் சிறந்த கலையாக கருதப்படும் இந்நாடகத்தை காண வந்திருக்கும் ஏனைய சுற்றுவட்டார கிராமத்தார்களுக்கும் நாடகம் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் வீட்டிலேயே பார்த்து கொண்டு காதால் கேட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கும் வந்து பாக்குறவங்களுக்கு மட்டும் சொல்லியா? இதனாலதான் உனக்கு எனக்கு பிரச்சனை வர்றது. ஐயா நாடகம் பார்க்கணும், நாடகத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. இந்த நடக்க முடியாத இருக்கா பாத்தீங்களா? அது 95 வயசுக்கு முடிச்சுன்னா அது ஒரு ஓஏபி கேஸ். சரி, ஓஏபி என்ன? 2 500 தாள் வாங்கிட்டு 200 ரூபாய் வாங்குறது. உங்களோட சேர்ந்தவங்களா ஓஏபினா? அப்ப நான் கழுத்து போய் வயசானவங்க தானே எல்லாம் உங்களை கூட்டி வந்திருக்கேன் பாரு. அதனால அப்படித்தான் இருக்கான். அவங்க வீட்டுல படுத்துட்டு காதலை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. சரி, இன்னைக்கு வந்திருக்க பெட்டிக்கார தம்பி எப்படி வாசிக்கிறாரு? இன்னைக்கு வந்திருக்க ஆல்ரவுண்டு என் தம்பி அடே அப்பா எப்படி அடிக்கிறாரு? என்ன கிட்டி அடிக்கிற? என்ன ஆல்ரவுண்டு எப்படி அடிக்கிறாரு? சரி, இன்னைக்கு வந்திருக்க டான்ஸ் எப்படி காட்டுது? திறமைய நீங்க காட்டுறதுக்காகவே தெரியுங்களா? நல்ல பிள்ளைய கூட்டிட்டு வந்தா நீங்க நல்லபடியா பார்க்க மாட்டீங்க. இல்ல அந்த பிள்ளை திறமையை எப்படி காட்டுது? திறமையா இதை பேச சார்பாக ஹலோ 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 இன்னைக்கு வந்திருக்க டான்ஸ் எப்படி காட்டுது? சரி, இன்னைக்கு வந்திருக்கிற பப்புனு எப்படி ஆட்டுறாரு? இருந்தா தானே ஆட்ட. அப்புறம் இல்லாம இருக்கு உலக்க டெய்லி ஆட்டிக்கிட்டு தாண்டா போய் உடம்பு கட்டு போக்கிட்டு மாவா. ஆமா சரி, மாவா ஆட்டுறேன், அள்ளி கொண்டு போய் பொண்டாட்டிட்ட கொடு. காலைல இட்லி சுட்டுக்குறோம். இட்லி வேணாம், நல்லா தோசை சுட்டு தின்னு. தோசை சுட்டா ரொம்ப அகலமா இருக்கும். சரி சரி, இல்லன்னா அது மொத்தையா இருக்கும். முதல் தோசை நீங்க சாப்பிடுறது யாரு? நீங்க. நான் எத்தனை தோசை தின்றுவேன், நீங்க யாரும் மாவு ஆட்டி தர்றீங்க. அதனால நமது வீட்டிலேயே படுத்து கொண்டு காதால கேட்டுக்கொண்டிருப்ப வழக்கம் வருங்கால வரிசைகளுக்கும் எதிர்காலிலும் சிங்கங்களுக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இருந்தாலும் காலையில் காடு சென்ற மாலையில் விடுதலும் ஏனைய விவசாய பெருணி மக்களுக்கும் நமது கல்லூரி மாணவர்களுக்கும் மற்றும் சிறப்பான முறையில் ஒரு நாடகத்திற்கு இப்படித்தான் ஒளி அமைக்கவில்லை சிறப்பான முறையில் ஒளி அமைத்திருக்கும் எனது பாசத்தில் மேலான அன்பண்ணா நமது திருமுருகன் ரேடியோ உரிமையாளர்களுக்கும் மற்றும் பணிபுரிந்த ஆபரேட்டர்களுக்கும் நீங்க வந்துட்டாலுமே ஒரு சந்தோஷம் தானே. திருமுருகன் சொன்னாலுமே அந்த முருகனை திரும்பி பார்க்கிறாரு நம்மள. அந்த மாதிரி எங்களுக்கு சிறப்பான முறையில் ஒளி அமைத்து கொடுத்த திருமுருகன் ரேடியோ உரிமையாளர்களுக்கும் எங்க பணிபுரிந்த ஆபரேட்டர்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்தை உங்களுக்கு சிறப்பான முறையில் அமைத்து கொடுத்த எனது பாசத்துக்குரிய ராஜ நடிகருமான எங்களது மதுரை தமிழ்நாடு நாடு நடிகர் சங்கத்தின் செல்ல பிள்ளையுமான அண்ணா புரிதவன் அவருடைய புதல்வருமான நமது மதுரையைச் சேர்ந்த சரவணன் அவர்கள் சார்பிலும் எங்களது சார்பிலும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடு சார்பில் நன்றி. இங்கு சிறப்பான முறையில் வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கும் எனது பாசத்துக்குரிய அன்பு சகோதரர் பசுமன் எனது வீடியோ ஆடியோ அன்பர்களுக்கும் எனது சார்பிலும் எங்களது கலைக்குழு சார்பில் நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அண்ணா வணக்கம் சொல்லியாச்சு. இனிமேல் யாருக்கும் சொலக்க இருக்கக்கூடாது. சொலக்க இங்க இருக்க நமக்கே வந்து பிணக்கம்.
ஏன்னா நீங்க எல்லாம் கலகலப்படுறத நாங்க கலகலப்பா இருக்க முடியும். ஆமையா. அப்புறம் அதை விட்டுவிட்டு என்னமோ வப்பாட்டிய பழி கொடுத்தது மாதிரி கண்ணத்துல கைய வச்சுட்டு உட்கார்ந்துருக்கப்படாது. ஏன்னா நாடு ஆரம்பிச்சாச்சு. சரி ஐயா கூத்துல கோமாளி வந்தாச்சு. ஒழுங்கா சொல்லியா? என்னையா நல்லா சொல்லியா? கூத்துலையா? ஐயா கூத்து நல்லா சொல்லு. கூ கூ ஈ ஈ து து சூத்து. நீ அந்த சூத்திலே நில்லு. ஆமா. ஆனா ஒப்பை நல்லா சொல்லி கொடுத்துருக்காப்ல. ஆனா சதீஷ நான் வச்சுக்கிறேன். அவனை சதீஷ வச்சுக்கிறியா? அவனை வச்சுக்கிட்டு நானே கிட்டி அடிக்கிறது இல்ல, நான் சொல்லி வைக்கிறேன். நல்லா சொல்லுங்க. கூத்து கூத்து நாட ஆரம்பிச்சு கூத்து கோமாளிக்கும் ஒரு 2 வேலை. என்ன 2? ஐயா ஒண்ணு எந்திரிக்க விடாம பாக்கணுமையா? ஆனா ஆளையில எந்திரிக்க விடக்கூடாது. சிலதை படுக்க விடாமே பாக்கணும். ஏப்பா படுக்க விடாமே பாப்பியா? அட ஆளுகளை படுக்க விடாம பாக்கணும் நம்மளுடைய வேலை. சில பேர் போடுற முடியும் வந்திருப்பாங்க. அட ஏயா நீ வேற. அட வெத்தலை வாக்க போட முடியும் சில வந்திருப்பாங்க. சில பேர் நாடகம் பார்க்க நாள் வந்திருப்பாங்க. சரி 4 பேர் நாடகத்தை விட்டுவிட்டு நல்லா தண்ணி அடிச்சு விட்டு 4 பேர் குத்து போட்டு வருவாங்க. ஏன் அப்படி செய்யறாங்க? அது அவங்களால செஞ்ச உதவி. ஆனா நமக்கு அப்படி கிடையாது. அதுக்காக நம்மளும் எத்தனையோ பேத்துக்கு அறிவுரை சொல்லிட்டு வர்றோம். ஆமா ஐயா யாரும் குடிக்காதீங்க குடிக்காதீங்க நம்ம சொல்றோம். அம்மா சொல்றா யாரு கேக்குறது? நீ முதல்ல கேக்குறியா? சொல்றாளு அப்படி சொல்லியா முதல்ல? அப்ப குடியாரன குட்டியா இருக்கணும் சொல்லட்டும். காலையில அந்த வேலை தானே பாக்குற. அது என்ன செய்ய சொல்ற? அது ஆண்டவன் படைச்ச எழுத்து. நீ தீண்டிட்ட. நானும் குரங்க மாட்டேன்னு திருந்தாம திருறோம். பகல்லாம் நல்லா நைட்லாம் நல்லா இருக்கு. காலையில ஆயிடுச்சுல ஆரம்பிச்சிடல. ஐயா எல்லா விஷயத்தையும் முடிச்சிடறோம்ல. முடிச்சிட்டு என்ன வேணாலும் செய்யலாம் ஐயா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு குடிச்சாளுக்கு மரியாதையா படிச்சாளுக்கு மரியாதையா? என்ன புதுசா இருக்கு? படிச்சாளுக்கு தானே மரியாதை நாட்டுல. படிச்சவங்களுக்கு தானே மரியாதை. அப்ப படிச்சாளுக்கு மரியாதை. சரி இப்ப அப்படி எல்லாம் கிடையாது. ஏன் அப்படி சொல்றீங்க? இதே மாதிரிதான் ஒருத்தர் நல்லா படிச்சிருப்பாரு. படிச்சுட்டு நல்ல எம்ஏ பிஎட்னா யாரு? எம்ஏ பிஎட்னா யாரு? ஒரு தலைமை ஆசிரியர். சரி அவர் வேலைக்கு போயிட்டு ஆசிரியர் பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுத்துட்டு பூரிராஜ் எம்ஏயா 2 வீலர்ல வந்துகிட்டு இருப்பாரு. 2 வீலர் அப்ப 2 வீலர் வரையில சரி ஒரு டிப்பர் லாரி எதுக்க வந்துடும். எதுக்க வரையில நேர போய் வண்டி விட்டுவாரு. அப்பதான் சொல்லுவாரு யாரு? அந்த டிப்பர் லாரிக்காரு. சரி என்ன சொல்லுவாரு? ஏண்டா சாபுகிறாய்க்கு யார பார்த்த? அங்க அவரவா? ஆமா சரி இன்னைக்கு முத வண்டி எடுத்திருக்கேன். ஏண்டா என் வண்டி உனக்கு கிடைச்சிச்சா? ஏண்டா உங்க வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா? ஓரமா போட நொக்கால ஓடினா அந்த படிச்சவரை சொல்லுவாரு. படிச்சவர ஆமா. இதே நம்ம ஆளு நல்லா குடிச்சு விட்டு சரி நிறைய போதையில ஏய் ஏண்டா கோத்தா அக்கா யாரு அப்படி லாரிக்காரு எதிர்த்து போ. அப்பதான் அந்த லாரிக்கார் சொல்லுவாரு தலைவரே கொஞ்சம் ஓரமா போறது அப்படின்னு. அப்ப தலைவர் பட்ட யாரு கிடைக்குது? குடிச்சவருக்கு. படிச்சவருக்கு இழிச்சுவா. இதனால நான் பெரிய யோக்கியர் கிடையாது. சரி நான் பெரிய குடியார நாயி. அப்ப நானும் குடிச்சுட்டு வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு அப்படி வீட்டுக்கு போகல. அப்பதான் ஏன் பொண்டாட்டி கேட்டா இப்படி இப்படி அது சொல்றத கேட்காத கெட்டு போயிருவேன். அப்ப வீட்டுக்கு போகல என் பொண்டாட்டி கேட்கிறா எப்படி எங்க இந்த பாட்டுல என்னங்க எழுதிருக்குன்னு. என்னடி எழுதிருக்கு? மொத்த ஊழமுக்கி அப்படின்னு போத குடிக்கிறதுல. அப்ப என்னடி எழுதிருக்குன்னு அப்பதான் அவ சொன்னா இந்த பாட்டுல குடிய கெடுக்கும் குடிநிலை உடல்நிலையை கெடுக்கும்னு போட்டிருக்குங்க அப்படின்னா. அப்பதான் நான் சொன்னேன் ஏண்டி என்னடி எழுதிருக்குன்னா குடிய கெடுக்கும் குடிநிலை உடல்நிலை கெடுக்குமா? புருஷனை கெடுக்கும் எழுதிருக்கா? நான் அப்படித்தான் குடிப்பேன். அந்த போதையிலும் சுதாரிச்சிருக்கேன். அந்த சுதாரிப்பு இருக்குன்னு சொன்னேன். ஆனா என்னன்னா எல்லாரும் குடிங்கப்பா வேணான்னு சொல்ல. பப்புனு வந்து எல்லாரும் குடிக்க சொல்றியா? நீ எல்லாம் என்ன? ஏய் குடிச்சா தாயா ஒரு வீட்டுக்கு 10 லட்சம் 5 லட்சம் கிடைக்குது. என்ன அப்படி சொல்ற நீ? வேற செய்தியில பூரா பாத்துக்கிட்டியா? பாக்கலையா? பாத்திருக்கேன். கள்ளக்குறிச்சியில பூரா ஜாதகம் குடிச்சதுனாலதான் இன்னைக்கு தலைக்கு 5 லட்சம் ரூபா. அதனால நீங்க எல்லாரும் குடிக்கணும். அப்பதான் 5 லட்சம் ரூபா 10 லட்சம் ரூபா கிடைக்கும். குடிக்க கூடாதுன்னு சொல்லியா? குடிக்கணுமியா? அதுக்கடுத்து நமக்கு அடுத்து ஆரம்பிச்சு நீ முத ஆரம்பிச்சு வைக்கின்றேன். சரி வேண்டாம்ப்பா நன்றி வணக்கம். அதனால நான் ஆரம்பிச்சேன்னு வச்சுக்க தாங்காது. தாங்குறது தம்பி பசுமோனு எல்லாம் கட் பண்ணிடு சாமி. ஜூம் பண்ணி விட்டுறாத. அதனால நம்ம தமிழ்நாட்டுல எதை எடுத்தாலும்
ஏட்டிக்கு போட்டியா நடப்பதனால ஏட்டிக்கு போட்டியா நடந்தது அதை விட்டுவிட்டு இன்னைக்கு எல்லாரும் நீங்க கூத்து பார்க்க வந்திருப்பதனால ஏட்டிக்கு போட்டியா எல்லாமே நடக்குது தம்பி. ஏட்டிக்கு போட்டியா எல்லாமே நடக்குது தம்பி. எல்லாமே நடக்குது தம்பி. நம்ம நாட்டுக்குள்ள நகரிக வந்தோம் எல்லாமே தம்பி. அப்படி எல்லாமே கெட்டு போச்சு தம்பி. ஏட்டிக்கு போட்டியா எல்லாமே நடக்குது தம்பி. அடையாளம் தெரியாம சுடிதார மாட்டிக்கிட்டு அலையுது. இப்ப பள்ளு போன பேர் செல்ல பாவனையை பார்த்து தானே பெருமூச்சு விட்டு தானே கிடக்குது. எல்லாமே நடக்குது தம்பி. நம்ம நாட்டுக்குள்ள நகரிக வந்தோம் எல்லாமே கெட்டு போச்சு தம்பி. இப்படி எல்லாமே கெட்டு போச்சு தம்பி. மாமியாருக்கு மருமக அடங்கி நடந்த காலமெல்லாம் மலை ஏறி போச்சுது. மாமியாருக்கு மருமக அடங்கி நடந்த காலமெல்லாம் மலை ஏறி போச்சுது. இப்ப மாமியார் ஆட்டி படைச்சு நாயவிட கவலமா நடத்துது. இப்ப மாமனார் மாமியார ஆட்டி படைச்சு நாயவிட கேவலமா நடத்துது. ஏற்றிக்கு போட்டு எல்லாமே நடக்குது தம்பி. எல்லாமே கெட்டு போச்சு தம்பி. இப்படி எல்லாமே கெட்டு போச்சு தம்பி. பிள்ளைய கேட்ட காலமல்ல மலை ஏறி போச்சுது. இப்ப பிள்ளைங்க பேச்ச கேட்டாக்கத்தானே வயிற்றுக்கு சோறும் கிடைக்குது. ஏட்டிக்கு போட்டியா எல்லாமே நடக்குது தம்பி. நம்ம நாட்டுக்குள்ள நகரிக வந்தோம் எல்லாமே கெட்டு போச்சு தம்பி. இப்படி எல்லாமே கெட்டு போச்சு தம்பி. நானே சொன்னேன். ஹலோ ஹலோ அப்புறம் மாமா வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆண்டவன்காரண்ணே வணக்கம்ண்ணே. மச்சான் வணக்கம் மச்சான். என் சிங்க குட்டி இம்பட்டாலும் எங்கிட்டி போன சந்திக்கவே முடியலன்னு சொல்றேன். புரியல? சரி இருக்கட்டும். மைசூட்டுக்கார மச்சான் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? அப்ப நீங்களும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆனா இந்த ஊர்ல மாதிரி எந்த ஊர்லயும் கூட்டத்தை பார்க்கல. இருக்கட்டும். உள்ளதை வைத்து நல்லதை பண்ணுவோம் சொல்லியிருக்காங்க. வாய்ப்பளித்த அன்பு கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் என் சார்பாகவும் இந்த கலைக்குழு சார்பாகவும் நன்றி நன்றிக்கு அந்த வணக்கம். மற்றும் இங்க யூடியூப் எடுக்கும் அண்ணன் தேன் பசுமநாரம் எடுக்கிறதுலாம் சரி. என்ன வீடியோ போட்டு கொடுத்து கிடையாது. உன் மண்டையை உடைக்க பாருமா. போடவே இல்லை கொண்டே விடுவேன். சரி இருக்கட்டுங்க. ஏன்னா எந்த புதுசுல மாத்தி எடுத்துட்டு வந்துட்டேன். என்ன வந்தமா செஞ்சமான்னு போயிட்டே இருக்கணும். ஏற்கனவே காலதாமத காரியத்தை கேட்டு சொல்லியிருக்காங்க. போமா பிடிங்க. கண்ணிமைக்கும் காதல் கொண்டேன். கண்ணிமைக்கும் நேரத்தில் காதல் கொண்டேன்.
எதுக்கு இந்த அடி அடிக்கிறீங்க? இது கால சக்கரமா இருந்துச்சுங்களா? அதெல்லாம் ஆடும் மாமா. என்ன சொல்லி கொடுத்துருக்கீங்கல்ல? இங்கு டான்சராக நடித்துக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரி ஒத்த வீடு, திருச்சுள்ளி ஒத்த வீட்டை சேர்ந்த தரணி ஸ்ரீ அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அறிவிக்கப்படுகிறது. எப்படி நீங்க சொன்னாப்ல நான் வாங்கிக்கிறேனா? என்னடா நீங்க மைக்க புடிங்க. நீங்க மைக்க புடிங்க மச்சான். ஐயோ வாங்க. நீ புடிமா? மைக்க. மைக்க தான் சொன்னேன். என்னங்க கூச்சு போறாரு என்ன? எனக்கெல்லாம் பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்திய ஊர் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் ஊர் இளைஞர்களுக்கும் என் சார்பாகவும் இந்த கலைக்குழு சார்பாகவும் நன்றி நன்றிங்க நவனும். பேரெல்லாம் சொல்ல மாட்டீங்களா? அங்க பாருங்க, பின்னாடி பாருங்க, அவரை பாருங்க சொன்னீங்க. அவர் என்ன சொல்றாரு? அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? என்ன சொன்னாரு? ஏற்கனவே மைக்க பிடிச்சு பிடிச்சதே உடம்பு இப்படி போச்சு. ஓய், மறுபடியும் மைக்க பிடி. நான் சொன்னது இந்த மைக்க சொன்னேன். இங்க பாருங்க அண்ணே, தாங்க சிறியனு கொட்டு விடுவேன் உங்களை. ஆட அந்த மைக்க பிடிங்க. வச்சுக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள என்ன ஊம்புங்கிறீங்களா? என்ன டும் டும்ங்கிறீங்களா?
இல்லங்க எதையும் காட்டல அப்புறம் என்ன பிரிஞ்சு காட்ட சொல்றீங்க அப்படிங்க செங்கரும்பு சாறு செங்கரும்பு சாறு கொண்டு வருவா எப்படிங்க பப்புனுக்காரு ஆனா நல்ல ஒரு கருத்துக்களை சொல்லிட்டு போறேன் பாத்தீங்களா எல்லாம் குடிக்கலாம் பார்த்து பல்லடிச்சிட்டு இருக்கீங்க என்ன சொல்றாரு குடிங்க மேல் வலிக்கு மட்டும் குடிங்கன்னு சொல்ல வராரு அப்படியா அப்புறம் அரசாங்கம் சரி சரி இருக்கட்டும் கூப்பிட்டு வேலை அவங்க என்ன சரக்கு இருக்குன்னு பாக்கணும்ல சரக்கு இருக்கா இல்லங்க திறமைய சொல்றேன் சரி இன்னும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கும் யாரு அப்படிலாம் கிடையாது கூப்பிட்டுருமா சித்தாட கட்டிக்கிட்டு சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு பத்தாப்பு சுந்தரவர்த்தி வரமாட்டானா அவன் பயந்து போலி நம்ம நீ கூப்பிட்டு வர மாட்டியா புதிய கேட்டியா நல்லா இருக்கீங்களா என்னப்பா அப்படி வந்திருக்க என்னப்பா என்ன அப்படி வந்திருக்கிய அப்ப நம்ம செங்கோலத்துல சொன்னாங்க என்ன சொன்னாங்க என் தம்பி சரவணன் சொன்னாப்ல என்னமா அண்ணே நம்ம ஊர்ல திருவிழா வச்சிருக்காங்க அதனால நீங்க அங்க போனா நல்ல வியாபாரம் எல்லாம் விற்கும் என்னென்ன வியாபாரம் அப்படி ஓட்டுவீங்க வியாபாரம் நிறைய கொண்டாந்துருக்கேன் இன்னைக்கு வியாபாரத்தை விற்க நான் வரல சரி இப்ப வந்தது எதுல இடிச்ச மாதிரி இருந்துச்சு எதுல இடிச்சிருக்கலாம் சரி எங்க இடிச்சிருக்கலாம் எதற்கு சுத்தி பாறைய சூடா பானா அப்படிலாம் கேப்பேன் மட்டும் நினைக்காதீங்க ரோஸ பர்றவங்க பேச ஒரு சொல்ல கேட்பாங்க ஆனா நீ ஊத்தவையே மானங்கிட்ட பையன் சொல்லி நல்லாவே தெரியும் சரியா வா வந்து நின்று பேசுங்க கண்ணை முன்னதானே வச்சிருக்கீங்க வாயா பேசுங்க பேசி முடிச்சிட்டு வா அப்ப விளைக்குங்க எங்க உள்ள சொல்றீங்க இங்க பாருங்க பேசக்கூடாது ஏன் எதுக்கு அப்படித்தான் பேசுவேன் பேசுறது தானே போட்டிருக்காங்க இன்னொன்னு ரெண்டு பேரும் நீ பேச நான் பேச என்னமோ நான் நண்டு பானைக்கு ஓட்டை விட்டது மாதிரி இருக்க கூடாது இருக்கும் இல்லைன்னு சொல்ல கிடையாது இப்ப நீங்க பேசி நான் பேசி முடிச்சிட்டல கண்ணை முன்னதானே வச்சிருக்க ஓட்ட பானைக்குள்ள நண்டை விட்டது மாதிரி இருக்கக்கூடாது அதனால கொஞ்சம் விளைக்குங்க நான் பேசிக்கிறேன் பேசுங்க நான் இந்த பிள்ளை கடிச்சு வைங்க நான் ஒரு அருமையான ஒரு பெண்மணி சரி இங்க வந்திருக்காங்களே அப்படின்னு அருமையா நான் பேசினா நான் வந்து உனக்கு எதுவும் தவறா பேசணும்னா இல்ல நான் எதுவும் தரக்குறவா பேசணும்னா கிடையாது இல்ல 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 ஆனா நீ என்ன வந்து என்ன கேட்ட என்னங்கிட்ட மானங்கிட்ட மடப்பையிலே முட்டாப்பையிலே நீங்க சோத திட்டே சோத்தோட சுண்ணாம்பு திட்டேன்னு கேட்டேன் இங்க பாருங்க இந்த நொன்ற வெள்ளெல்லாம் வச்சுக்கிட்டு கைய ஒடிச்சு அடுப்புல வச்சுருங்க பாத்துக்கங்க முத்துவேலு ஒழுக்கமா நடந்துக்கோ சொல்லிட்டேன் ஆத்தா தருணிஸ்ரீ சொல்லுங்க முத்துவேலு இந்த முத்துவேலை பத்தி ஒரு முகத்தையும் பாத்துருக்க இன்னும் இந்த திருமுகத்தை பார்க்கல நான் நினைக்கிறேன் ஏன் என்ன பண்ணுவீங்க இன்னொன்னு சொல்லுங்க நான்லாம் வந்து பெண்களுக்கு மரியாதை கொடுக்குறேன் நானும் ஆண்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறவங்க என்ன நான் என்னைக்குமே அந்த ஒரு முகத்தை பார்க்கணும் இல்ல என்னையா ஒரு முகத்தையும் பார்த்தேன் இல்லையா இன்னொரு முகத்தை வாங்க அந்த முகம் நல்லா இருக்குமா எங்க அண்ணனை காட்ட சொல்லுவாங்க காட்டுங்க அது காலையில காமிப்பேன் இப்ப காமிக்க முடியாது ஆனா இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கங்க இன்னைக்கு சொல்றேன்
ஏன் இன்னைக்கு உனக்கு நான் மதிப்பு கொடுத்துக்கிட்டீங்க? ஏன்? இன்னொன்னுங்க, என் கூட பிறந்தது ஒரு பெண்ணுங்க, தெரியுதுல, என்ன கட்டிக்கிட்டது ஒரு பெண்ணுங்க, என்ன பெத்தெடுத்தது ஒரு பெண்ணுங்க. அதனால போனா போதும் நான் விட்டுக்கிட்டீங்க. இல்லைன்னு வச்சுக்க, உங்க ஆத்தா 60 வயசு கிளம்பியா இருந்தாலும் சரி, விடிய விடிய உருட்டி கிடப்ப விட்டுட்டு போக மாட்டேன். சரிங்க, சரிங்களா? சரி, நானும் போனா போகுதேன்னு ஆம்பளை விட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா வீட்டு சண்டைக்கு போக மாட்டேன். வந்தா ஓத்தா குண்டாமேனேன்னு 90 வயசு கேடா இருந்தாலும் தூக்கிப்பட்டு செய்யாம நான் போக மாட்டேன். பாத்துக்க, ஓத்தா குண்டாமைன்னு சொல்லி யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. நீதான் தப்பா தான் சொல்லிட்டேல. யாரு சொன்னது? நல்லா தெரிஞ்சுங்க. காதுல கேட்டு பேசணுங்க. தப்பா பேசாத ஒரே நான் மட்டும்தான். நானும் பொறுமையா போய்கிட்டீங்க. நானும் பொறுமையா நானும் தான் போய்கிட்டு இருக்கேன். தர்மஸ்ரீ சொல்லுங்க முத்துவேலு. பேர் சொல்றேன். என்ன பேர் சொல்றதுக்கான பேர் வச்சிருக்காங்க. இந்த இடத்துல போன வரன்னு கூப்பிடுவா. கூப்பிட்டா நல்லா இருக்குமா? உனக்கு மரியாதையோட இருக்குமா? சரவணா, சரவணா யாரு? எங்க நாடக அமைப்பாளர்? அமைப்பாளர் யாரு? அவர் தூங்க போயிட்டாரு. சரவணா, இங்க பேசியா? எதுக்குப்பா தேவையான அவரையே கூப்பிடுறீங்க? ரஞ்சித் டான்ஸ்கார அப்படியே கூட்டியார சொன்னா சரியான ரவுடி சிரிக்க கூட்டி வந்திருக்காங்க. பப்புனகார கூட்டிட்டு வந்து கிறுக்கு பையில கூட்டிட்டு வந்திருக்கீங்க. பார்த்தா அப்படி தெரியல ரவுடி பெரிய. ஏப்பா சரவணா, உன்னை என்ன சொல்லிருக்கேன்? என்ன சொல்லிருக்கீங்க? நல்ல பிள்ளைய கூட்டி வந்து சொல்லிருக்கேன். ஆமா. என்னடா அதிரடி முண்ட மாதிரி தெரியறா? என்ன நீங்க பேசும்போது நாங்க பேச கூடாதாங்க? இந்த அரட்டல்ல உருட்டல்ல பேச விட்டு பேசணும். இந்த அரட்டல்ல உருட்டல்ல நல்லூர்ல அப்புறம் பீடா குடிச்சுக்குவீங்க. யா ஒழுக்கமா நினைச்சு ஒழுக்கமா அடிச்சுக்க. நீங்க ஒழுக்கமா இருந்தா நாங்க ஒழுக்கமா இருப்போம். நீ மரியாதை கொடுத்து பேசுற, நானும் மரியாதை கொடுத்து பேசுவேன். இதை விட்டுட்டு வேற தர குருவா பேசுன்னு வச்சுக்கோங்களேன், நடக்குறதே வேற. ஆமா, கிழிச்சு போடுவ. ஆமா, நீ வந்து பொழந்து போடுவ. சரியான குடல் எடுத்தாச்சு. போயா முதல்ல. போத்தா போப்பா. போமா. போப்பா. நல்லா தெரிஞ்சுக்க, இன்னைக்கு இந்த ஆம்பளை இங்க பொம்பளை கிடையாது. பொம்பளை எல்லாம் ஆம்பளை பேர் எது முதல்ல தெரியுமா? அதுக்கிட்ட அன்னைக்கு ஒரு தத்துவம் சொல்லி வச்சிருக்காங்க. என்னது? சிவன் இல்லையே சக்தி இல்லைன்னு. சக்தி இல்லையே சிவன் இல்லைன்னு இருக்காங்க. சிவன் தான் உயர்ந்தவன், சக்தி தான் உயர்ந்தவள். இந்த சிவனுக்கு இந்த சக்தி அடிமை. யார் அப்படின்னு யார் சொன்னது? யாரு? சக்தி இல்லாம சிவன் இருக்க முடியுமா? இந்த சிவன் இல்லாம சக்தி இருக்க முடியாது. அப்படி சொன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேங்க. சக்தி பாதி சிவன் பாதி சொன்னா நான் ஒத்துக்குவேன். இதை விட்டுட்டு சிவன் இல்லாம சக்தி இல்லைன்னு சொன்னா வச்சுக்குவேன். இந்த ஊர்ல சத்தியமா ஒத்துக்கவே மாட்டேன். பேசுறவங்க கூட பேசி பாருங்க. பேசி பாப்பா. பேசி பாருங்க. என்னைக்கு ஆம்பளை மேல, அன்னைக்கு என்னைக்கு பொம்பளை தாங்க மேல, என்னைக்கு நான் தான் மேல. எதுல மேலன்றீங்க? நான் தானே மேல. நான் தான் மேல. பாருங்க. அடி கோருவட்ட கண்டாடி மலை கல் ஏறதுல கட்டி அரைச்சிருக்கி. ஏய் கீழே இறங்கடி சிரிக்கி. சொல்லுங்க. அது அந்த பத்தியா ஏங்க அதுலதான் தெரிஞ்சுக்கிறேன். என்னங்க நீ மேல ஏறல அபத்து விடுறது யாரு? எது? கீழே விழுந்துச்சா? அது துண்டுங்க. அது துண்டுங்க. பூதி ஆயிடுச்சு. ஆமா. அத கவனிக்கணும் என்னைக்கும். சரிங்க. இன்னொன்னு நீங்க காலில் கட்டுறீங்க சலங்க. ஆமா. அந்த சலங்கன்றது யாரு? ஆம்பளை தாங்க. ஆம்பளை. ஆம்பளை. ஒத்துக்கிறேன். அந்த நடனம் ஆடையில. ஆனா நீங்க வந்து உள்ள இருக்க சலங்கன்றது யாரு? நீங்க. அதுக்குள்ள ஒரு நாக்கு இருக்கு பாருங்க. நாங்க உள்ள விட்டு ஆட்டினாத்தான் அந்த சத்தம் வரும். அந்த குண்டை சொல்றீங்களா? இன்னும் நல்லா கேட்டுக்க. சொல்லுங்க. அந்த உள்ள நாங்க உள்ள நாக்கு. அதான் அந்த குண்டை சொல்றீங்கல்ல, அது நாங்க ஆட்டில சத்தம் கேட்கும். டப்பு டப்பு. ஆனா நல்லா தெரிஞ்சுக்க, பேசுனேன்னு வச்சுக்க வேற மாதிரியே பேசிட்டு போயிருவேன். ஏன்னா இந்த இடத்துல நாகரீகமா பேசணும் நான் வந்திருக்கேன். நானும் நாகரீகமா நடந்துக்கணும். எந்த இடத்துல எப்படி நடந்துக்கிறனா, எந்த இடத்துல எப்படி நடக்க கூடாது அப்படி நல்லா தெரிஞ்சுக்கிறேன். சரியா? தரணே சொல்லுங்க. முத்துவேலு அடிச்சனா பால் பாயிட்டு அந்துவோம். அப்புறம் பொம்பளை பிள்ளைய கை நீட்டு வர என்ன தெரிச்சு போயிரு. பாத்துக்க என்ன பால் பாயிட்டு தெரிக்கின்ற என்ன? இப்பதானே மரியாதையோட பேசுன்னு சொன்னீங்க. பாய் பாருங்க முத்துவேலு, நான் சொல்லிட்டு எனக்கு தரகுறவா பேசுறது பிடிக்காது. ஒழுக்கமா பேசினாதான் எனக்கு பிடிக்கும். இதை விட்டு நீங்க தரகுறவா பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சொல்ற கேளு. சில பேர் ஆய் ஓய் ஹப் என்ன எக்ஸசைஸ் பண்றீங்க? அந்த இடத்துக்குலாம் நான் வர மாட்டேன். சரி வந்தமா ஒரு பப்புன்னா எப்படி நடிக்கணும் அப்படின்னு அந்த நாகரீகமா நடிச்சாத்தே மக்களுக்கு புரியும். அதான் முறை. சரியா? இருக்கு. அப்படின்னு நமக்கு பிடிக்காது. அதனால பரவாயில்ல. இப்ப நான் கேக்குறேன், கேளுங்க. நான் உங்களை காதலிக்கிறேன். காதலிக்கிறீங்களா? என்னைய காதலிச்சீங்க? ஒரு பேச்சு சொல்றேன். ஒரு பேச்சு சொல்றீங்க. சரி, இப்ப நான் உங்களை காதலிச்சு தாலியை கட்டிடுறேன்.
தாலியை கட்டுறீங்க ஆமா. ஒரு பேச்சுக்கு. ஒரு பேச்சுக்கு. சரிங்க. ஒரே பேச்சுக்கு தான். தாலியை கட்டி நம்ம 2 பேத்துக்கும் முதல் இரவு நடக்குது. ஓ சாந்தி முகூர்த்தம். சாந்தி முகூர்த்தம். ஆமா. அந்த சாந்தி முகூர்த்தம் நடக்கையில நீ எனக்கு என்ன கொடுப்ப? பால் கொடுப்பேன். யோ நீங்க எதுக்கு டாக்டர் போகணும்? இல்ல பால் கொடுப்ப. அப்படி சொல்லுங்க. பால் எதுல ஒண்ணாவது கொடுப்ப? செம்புல கொடுப்பேன். ஏமா எத்தனை செம்புல? அதுக்கு உங்களுக்கு எத்தனை தண்ணி செம்பு கேக்குறீங்களோ? சரி நீங்க பாலை கொடுக்குறீங்க. நீங்க பாலை கொடுத்தா நான் எடுத்து கொடுப்பேன். நீங்க பழத்தை தருவீங்க. என்னத்த? பலானா பழம். வாழைப்பழம். ஏன் வாழைப்பழத்தை கொடுக்குறோம்? ஏங்க ஏன் வேற பழம் எல்லா பழமும் இருக்குல்ல? ஆப்பிள் பழம் இருக்கு, கொடிமந்திரி பழம் இருக்கு, எத்தனையோ பழம் இருக்கு. ஏன் நாங்க பழத்தை கொடுக்குறோம்? ஏங்க அங்கேதான் விஷயம் இருக்கு. என்ன விஷயம்? வாழைப்பழம் மட்டும் ஏன்? ஏன் வாழையடி வாழையாக அடுத்து நம்ம சந்ததிகள் உருவாக வேண்டும். அதனாலதான் நம்ம வாழைப்பழம் கொடுக்கறது. சரிங்க. அந்த முதல் இரவு முடிச்சு போச்சு. முடிச்சிட்டு காலையில என்ன கொடுப்ப? காலையில டீ குடிப்பேன். அதுக்கடுத்து சாப்பாடு கொடுப்போம். டிஃபன் கொடுப்ப. டிஃபன் ஆமா. இட்லி கொடுப்ப. அப்ப இந்த இட்லிய நான் சாப்பிடுவேன். சாப்பிடல. நான் ஒரு விஷயம் மட்டும் கேக்குறேன். என்ன விஷயம்? முதல்ல இட்லி அவிக்க முதல்ல என்ன தேவை? இட்லி அவிக்க என்ன தேவை? சட்டி தேவை. ஓடி கூறுகட்ட மூதேவி. முதல்ல இட்லி அவிக்க முதல்ல அடுப்பு தேவை. சரி இப்ப கேக்குறேன், இட்லி அவிக்க முதல்ல என்ன தேவை? அடுப்பு தேவை. முதல்ல விறகு தேவை. சரி இப்ப இட்லி அவிக்க என்ன தேவை? விறகு தேவை. முதல்ல சட்டி தேவை. சரி இட்லி அவிக்க என்ன தேவை? சட்டி தேவைன்னு ஃபர்ஸ்டே சொன்னோம்லங்க. கிடையாது. முதல்ல மாவு தேவை. இப்ப இட்லி அவிக்க என்ன தேவை? மாவு தேவைங்க. கிடையாது. முதல்ல மூடி தேவை. இப்ப இட்லி அவிக்க என்ன தேவை? மூடி தேவை. கிடையாது. முதல்ல துணி தேவை. நீங்க இப்ப என்னதான் சொல்ல வரீங்கன்னு எனக்கு சொல்லுங்க. சரி அதை விட்டுருவோம், அந்த பேச்சு போயிடுவோம். இப்ப இட்லி சாப்பிட முதல்ல என்ன தேவை? இட்லி சாப்பிடுறதுக்கு ஃபர்ஸ்ட் கைய வேணுங்க. கிடையாது. முதல்ல இட்லி தேவை. இட்லி தேவைன்ற. சரி சரி இட்லி சாப்பிட முதல்ல என்ன தேவை? முதல்ல இட்லி தேவைங்க. இல்ல முதல்ல கை தேவை. ஆனா இப்படி அறிவா பேசுறீங்க, நீங்க என்னத்த தின்றீங்கன்னு தெரியல. ஒன்னதான் புரிஞ்சுக்கிட்ட போய் கொடு, என்கிட்ட கொடுக்காத. இப்ப இட்லி சாப்பிட முதல்ல என்ன தேவை? கை தேவை. கிடையாது. அப்புறம் முதல்ல சாம்பார் சட்னி தேவை. சரி இப்ப இட்லி சாப்பிட என்ன தேவை? சாம்பார் சட்னி தேவைங்க. முதல்ல தட்டு தேவை. இப்ப இட்லி சாப்பிட என்ன தேவை? தட்டு தேவை. கிடையாது. முதல்ல வாய் தேவை. சரி இப்ப இட்லி சாப்பிட என்ன தேவை? அதத்தான் வாய் தேவைன்னு அப்பயே சொல்லிட்டேன்லங்க. அதை விட்டு அடுத்த இடத்துக்கு வா. சொல்றீங்க. சரி விடு, அதை போயிட்டு போகுது. சரி அதுக்குதான் சொல்லியிருக்காங்க. எப்ப பொன்மணி அதையே சொல்லியிருக்காங்க. சும்மா வருத சிட்டுக்குருவிக்கு சோத்த போடுவானே, சும்மா வருத சிட்டுக்குருவிக்கு சோத்த போடுவானே, சும்மா வருத சிட்டுக்குருவிக்கு சோத்த போடுவானே. இப்ப கொத்த போடுவானே, இப்ப கொத்த போடுவானே. ரோட்டுல தான் போகுது பார் வண்டி வண்டி, போது பார் வண்டி வண்டி, ரோட்டுல தான் போகுது பார் வண்டி வண்டி. ஓ வாய மூடிட்டு போய் நீ மொட்டை குண்டி, நீ மொட்டை குண்டி. மானகட்டா மொட்டை குண்டியா? ஓ வாய மூடிட்டு போய் மொட்டை குண்டின்னு சொன்னேன். சரி நீ அடுத்து நான் விடக்கூடாதுங்க. என்ன பத்த தாய்மார்கள் நீங்க எல்லாம் கோச்சுக்கிற விடத்தா? பேசுகிறீங்க ஆம்பளை பேசாம பேசுங்க, கோச்சுக்க மாட்டாங்க. என் ஆம்பளை வர்க்கம் அப்புறம் கோச்சு போடுவாங்க. என்னடா வக்காளி டான்ஸ்கார பிள்ளை இப்படி பேசுது, பப்பன்காரன் ஒண்ணுமே பேச மாட்டேன்றியா அக்கா, அவ எப்படி பேசுறா, இவன் ஒண்ணும் பேசலன்னு சொல்லி அவங்க கோச்சுக்குருவாங்க. என்னை பத்த தாய்மார்களே நீங்க கோச்சுக்குறாதுங்க. இன்னைக்கு அர்த்தமே வருது. மானகட்ட மல்லாரி மாலையங்கடி போட்ட, மானகட்ட மல்லாரி மாலையங்கடி போட்ட, மானகட்ட மல்லாரி மாலையங்கடி போட்ட, மாரியம்மா பட்ட படத்துல போட்டு அருப்பு கொட்டையிலே கத்த செருப்பு தக்கையிலே, அருப்பு கொட்டையிலே கத்த செருப்பு தக்கையிலே, நானும் இல்லத்தில் கொத்தா ரைட்டு போவோடா, கொத்தா லெஃப்ட்ல போவோடா, கொத்தா சேலையில் சேலையில் சித்தா வீட்டுக்கு போனா, சேலையில் சித்தா வீட்டுக்கு போனா, பீச்சமாயை கட்டிக்கிட்டு எதுக்கு வந்தா? 4 3 7 நாயை பிடிச்சுக்கிட்டு அதை காட்டுல நடக்குது கத்தால. இன்னைக்கு போட்டுக்கிறது ஒரு பித்தால. வாய்க்கு கீழே தொண்டை, வாய மூடியா மண்டை. நான் அந்த இடத்துக்கு போக கூடாது, சாக்கடைக்கு போக கூடாதுன்னு ஏங்க நினைக்கிறேன். நான் சாக்கடைக்கு போவேன். நான் தப்பா ஏதாவது பேசுனாங்க, தப்பா ஏதாவது
பேசுறேனா பேச மாட்டீங்கன்னா தாய்மார்களா இருக்காங்க. நான் விட மாட்டேன். பேசுங்க. அதான் மலையில இருக்கிறது வேம்பு, மலையில இருக்கிறது வேம்பு. சரி, இன்னைக்கு தலையில சேர்த்தது நான் சாம்பு. உனக்கு விருப்பம் முடிந்தா எல்லா புடிச்சும் முடிச்சு நீ. அப்படியா? கிணத்துல கிடக்கான் கெடுத்தி வாயமூரியா? அதான் கம்மாயில் கிடக்கத கெண்ட சும்மா இரு இழுச்சவைய பாக்கு. கடையில விக்குதா சாம்பு, நீ மைசெட்டுக்கார புடிச்சுக்கிட்டு. பரவாயில்ல, நல்லா பேசுறீங்க. எல்லாம் உங்க ட்ரைனிங் தானே? எல்லாம் உங்க ட்ரைனிங் தானே? நம்ம என்னங்கடா ட்ரைனிங்? அப்படி கிடையாது. ஒரு வாத்தியார்னு சொல்லலாம், நிறைய கத்து தந்த விஷயங்கள். எல்லாம் அந்த அக்னி வீரபத்திரனுடைய அருளால நம்ம இருக்கிறோம். இருக்கட்டும், எல்லாம் இன்னமா அருள் கொடுக்க வேண்டும். ஒரு சிறிய விஷயம், நம்ம செங்கோலத்தில் எனக்கு ஒரு சிஷியன் இப்போ உருவாக்கிட்டீங்க. இன்னைக்கு நம்ம மேடையில் முதலாக ஒரு 2 ஆட்டம் ஆடுறதுக்கு கூட்டி வந்துடுங்க. எல்லா மக்களும் அவனுக்கு நல்லதொரு ஆதரவு வரும்படி உங்கள் பாந்தொட்டு கேட்கிறேன். நன்றி, வணக்கம். ஆமா, உட்காந்தா படுத்தா பக்கத்துல ஒண்ணா நபர் நான் மட்டும்தான் படுத்து கெடுத்து பிள்ளைய அப்பல பசுமன இத ஒண்ண மட்டும் கட் பண்ணிரு. அவர் எடுக்கிறதோட சரி, போட்டு விடல மாட்டாரு. சொல்றேன் கேளு. ஆனா இத ஒண்ண மட்டும் கட் பண்ணிரு. ஏங்க இந்த மாதிரி கட்டி பிடிச்சா என் முண்டாட்டி விளக்கம் வச்சுட்டு அடிப்பா. இரு இரு நல்லா சூமன் இருக்கறா. நாமே அக்கட காப்பி இருக்கடா வாடாக்கி முடியா. முடியாமடா கீழ ஒரு பொம்பளை முடியாமடா. இத வந்து யூடியூப்ல போட்டு விட்டுற. இத பார்த்துட்டு என் முண்டாட்டி விளக்கம் வச்சுட்டு அடிக்கறாங்க. நாடகத்துக்கு போட்டுறனா பாப்பா, நீ பக்கத்துல நம்பி போலாம், நம்பி போலாம், எதுவுமே நடக்காது. கூப்பிட்டு இருக்கோம்ல. தம்பி ரஞ்சித், சேவலை பாத்திருக்கியா? ஆமாண்ணே. கொஞ்ச நேரம் ஏறினது இறங்கினான். சரி, கொஞ்ச நேரம் ஏறினது இறங்கினான். ஆனா எத்தனை நாளைக்கு முட்டை விடணும்? அது முட்டை வர தண்ணி விட கரு உருவாக்குற தண்ணிய. அதான் தவறு. அதெல்லாம் உனக்கெல்லாம் தெரியாது. சரி, இன்னும் 6 வருஷம் ஆகணும் தெரிஞ்சுக்கிறதுக்கு. 16 நாளைக்கு முட்டை எடுத்துக்கிட்டே இருக்கணும். 20 நாளைக்கு விடுற முட்டை இருக்குல்ல கோழி. எது 20 நாளைக்கு விடுற கோழி? அது வந்து லெக்காங்கோழி. இது நாட்டுக்கோழி. புரியா வச்சா அடிரோட்டோர வீட்டுக்காரி அடி ரோசாப்பூ ரவுக்கக்காரி அடி தரசிறி எந்த போடு போட்டாலுமே தரணி சிறி எந்த போடு போட்டாலுமே ஏறெடுத்து பார்த்ததில்லை. என்ன மாப்பிள ஒரு அற்ப புத்தி. உங்களோட பெரிய கொடுமையா இருக்கு. அடிக்கம்மா என்னப்பா
அப்பா வைக்கிறாமையா பொம்பளை அங்க இருக்கும்போது இவரை வந்து கட்டி பிடிக்கிறீங்களே அவரை பாக்கல பொம்பளை குழம்பா இருக்கா அசல் அப்படியே இருக்காங்கய்யா என்ன அக்காலையா ஏய் வாடி சண்டாளி நாசவாடி பாதுகத்தி பிராதகி நீயா சொல்லி கண்ணை முடிச்சு அந்தாண்ட போய் குத்துறேன் அவன் காஞ்சி கிடச்சிருப்பான் உங்களுக்கு அவன் வெவ்வேறு கொடுக்குறியா ஆனா ஒன்னே விட அவன் சூப்பர் உனக்கு சவள புத்தி முத்து கொடுக்கறத பார்த்து கொடுக்கறது இல்லையா பாரு அந்த மாதிரி அடி நல்லூரா ஊரு இது முத்து வேளாண் பேரு நல்லூரா ஊரு முத்து வேளாண் பேரு வேற ஒண்ணும் இல்ல மாடு சென்னை தெரியுது சென்னை போட்டு வந்தேன் செங்கோலத்துல சரி விட்டு தன்னாலே தானே நன்னே ஆட்டம் ஆடுறீல என் சிசிங்கிட்ட ஒரு ஆட்டம் ஆடு கூப்பிடு பாப்பா வழியா பாரு அடே சிசியா இருக்குது ஹலோ ஹலோ வாராய் நீ வாராய் பாத்தியாரே பாத்தியாரே இந்த ஒத்த வீட்டுல ஏதோ அடப்படுக்குச்சு ஒத்த வீட்டுல ஏதோ அடப்படுக்குன்னு சொன்னாங்க நீ அடப்புதே எடுப்ப போல தெரியுது அதான் அடப்படுக்கணும் முதலாளி இங்க அடப்படுக்கணும் பெரிய ஆளு எங்க கால் பண்ண பிள்ளைய காலமே ஏமா ஏமா அடப்படுக்கணுமா என்ன கக்கூஸ் கழுவுற மாதிரி வந்திருக்கேன் ஐயா வாத்தியாரே எனக்கு போன் பண்ணாங்க இந்த ஒத்த வீட்டுல அடப்படுக்கணும்னு சரி நான் வந்து மாநகராட்சியில அடப்படுக்கிறவன் நானு ஒத்த வீட்டுல ஏண்டா நமக்கு ரொம்ப இப்போ ஒரு 6 மாசமா அடப்பாவே இருக்கு இதையும் எடுத்து விட்டா நல்லா இருக்கும் சரி போடா மாம்பழ விக்கிற கண்ணமா ஓ மனசுக்குள்ள என்னடா பாண்டிவெல்ல முனிய மண்டவட்டை மாதிரி இருந்துகிட்டு என்னடா ஆடுற மாம்பழம் விற்கிற கவனமான பாட்டு தான் வாத்தியார பாடினேன் ஆனா முடியத்தான் வளர்த்து வச்சிருக்க சரி ஏதோ வளர்க்கணுமா சல்லோமியா சல்லோமியா சுண்ட கஞ்சி சோறுடா சுரும்பு கருவாடுடா வாழம் இருக்காளுடா வரஸ்தையில பாருடா எங்கிட்ட முற்றதுன்னு தெரியல விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி வந்து நின்னா முன்னாடி விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏ அக்காமக வந்து நின்னா முன்னாடி
அதெல்லாம் ஒட்ட மாட்டேன், ஒண்ணு கவலைப்படாது. இந்த பாடி கொடுத்தாயுமா? அந்த பாடி எப்படி அடி ஒத்த கல்லு மூக்குத்தியா அடி ஒத்த கல்லு மூக்குத்தியா அடிவேனோடு சந்தையில மூக்குத்தியா அடி வெள்ளியிட வாங்கி வந்தே நீ வப்பியா வாத்தியாரே, இப்ப தனித்தனியா போடுவோம் வாத்தியாரே. தனித்தனியாவா? ஆமா வாத்தியாரே, 2 குத்துல நறுக்குன்னு போட்டுருவோம் வாத்தியாரே. அப்படியா? தன்னன்னாரே தானன்னாரே நன்னாரன்னே குமரை புள்ள உனக்கு கொஞ்ச வயசு குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட அச்சமில்லை போடு. அப்பா பாவடை கட்டி இருக்கலாம், பாவடை தூக்குல நான் எப்படி குத்துறது? அதனால அது எப்படி அதே குத்துது? சொக்கநாதா 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 அன்பு சார்ந்த நமது செங்கோலம் கிராமத்தார்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு. தம்பி இப்போ தான் பழகிக்கிட்டு இருக்கான். அவனை இங்கே அறிமுகப்படுத்துறதுக்கு முதல் மேடை இந்த செங்கோலம் கிராமம். அவனுக்கு நல்ல ஒரு ஆசிரியர் தருபடி நமது அக்னி வீரபத்ரன் அருளால் மென்மேலும் நமது செங்கோலம் கிராமத்தை வந்து மறந்துடாத. அது என்னைக்குமே வரமாட்டோம். ஆமாம் மாமா அது மட்டும் இல்ல, முத்தியர் மாமாண்டாவே பப்புண்டாவே பொதுவாகவே சொல்ல போனா அவர் தொட்டு வச்சாருன்னா எந்த விபதி வீண் போகாது. நான் வந்து 8வது ஆள் இவருக்கு. தம்பி நல்லா எட்டாவது. ஆடுறாங்க. தம்பி 7 பேர். நல்லா ஆடுறீங்க. மாமா தொட்டு வச்சிட்டாரு, நீங்க எல்லாம் இருக்கட்டும். இருந்தால் நன்றி. இருக்கட்டும், நீங்க போய் அமருங்கள். நாங்க காதல் பண்ணிட்டு வந்துடுறோம். எனக்கு வாத்தியாராக
இந்த நிலைமைக்கு ஆளாக்கி விட்டேன் வாத்தியாருக்கு நல்லூரை சேர்ந்த வி முத்துவேல் அவர்களுக்கு என் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாம என் பேரு ஜெய் தங்கமணி பப்பு நான் நடிக்கிறேன். சரி வாத்தியாரு இவெல்லாம் அறிமுகப்படுத்த விட்டீங்க, சரி ரைட்டு. காதல் மட்டும் நான் பண்ணிக்கிறேன் வாத்தியாரே, நான் பயங்கரமா பண்ணுவேன். இந்த குடுப்பிக்கு ஆகாதுடா, உன் பரத்தை அங்க அந்த பிளேட்ட இங்கு பப்புனாக நடித்துக் கொண்டிருக்கும் இரண்டாவது ஒப்பனாக எனது அன்பு மாணவனுமான என் பேர் வந்து உண்மையிலேயே வந்து வீரபத்திரன் பூசாரி ஐயா அவர்கள் இங்கு அறிமுக பப்புனாக நடித்துக் கொண்டிருக்கும் தம்பி தங்கமணி அவர்களுக்கு 50 ரூபாய் அன்பளித்திருக்காங்க. வாங்கிக்கப்பா. செங்கோலம் கிராமம் இந்த காசு வந்து கோயில போய் போட்டுரு. எனக்கு நன்கொடை செய்த கிராம மக்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி எனது அன்பு சகோதரர் தங்கமணி அவர்களுக்கு, அவன் பேர் வந்து ராஜு தான், உண்மையான பேர் ராஜு. இதை வந்து நான் என்ன செஞ்சிருக்கேன்னா ராஜுன்னு வைக்கக்கூடாதுப்பா, உன் பேர் தங்கமணியா வச்சுக்கிறான்னு சொல்லி தங்கமணியா பேரை வச்சிருக்கேன். அதனால தங்கமா இருந்துக்க, கண்டிப்பா முதல்ல பாதுகாப்பு வச்சுக்க. ஆமா மசையை மட்டும் ஜானிராத. இருந்தாலும் நமது செங்கோலம் கிராம சபாக தங்கமணி அவர்களுக்கு கிராம சபாக கொண்டாடப்படுகிறார்கள். என் முதுகு சுத்தி வர்றதுக்கு அவருக்கு 3 நாள் ஆகும் போல. சரி மாதத்து மதியத்து பொன்னாடி பற்றிய கிராம மக்களுக்கு செங்குளம் கிராமத்துக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி கலந்த வணக்கம். என்னைக்கும் செங்குளம் கிராமத்தை மட்டும் மறந்துடக்கூடாது. செங்குளம் கிராமத்தை மறக்க மாட்டேன். எந்த ஊர்ல பவுடர் போட்டிருக்கோம்னு நினைச்சுக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே நன்றி வணக்கம். எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிடுறேன். நன்றி. வந்திருக்கு அவர் பாட்டு பாடுவார். அதனால காதல் காதல் வெண்ணிலா கைகள் சேருமோ செய்தி
செய்தி சொல்லி ஆவணியில் தேதி வச்ச செய்தி சொன்ன மன்னவருதா இன்னைக்கு செய்தி சொன்ன மன்னவருதா மன்னவரு மன்னவருதா அழகு மன்னவரு மன்னவருதா